Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு நம்ம சேனலில் என்னாச்சும் பார்த்தா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து அவங்க எல்லாத்துக்குமே உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோக்குள்ளே வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னமும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதாவது HS3152 ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பரில் நாம் இன்றைக்கி ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. சரியா? எதுக்காக இந்த கொஸ்டின் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு 12th இருந்து நமக்கு வந்து ஃபாலோ அப் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் முதல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மேக்ஸிமம் நம்ம 12th படித்தது தான் நிறையா சப்ஜெக்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் ஆகும். அதே மாதிரி தான் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷும். நம்ம வந்து 12th படிக்கும்போது நம்ம வந்து தமிழ் தானே இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருப்போம். ஆனால் இங்கே வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா தமிழோட பெர்சன்டேஜும் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் பேப்பரோட பெர்சன்டேஜும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது மார்க் வந்து நமக்கு வந்து பெர்சன்டேஜில் ஆட் ஆகும். அதனால் எல்லா பேப்பருமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் விட்டுறக்கூடாது. சரியா? அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் டேக். சரியா? இது நம்ம 12th பார்த்துருக்கோம். கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் டேக் ஆஃப் தி கொஸ்டின். சரியா? நான் வந்து இதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா அதாவது கிராமராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒன் வேர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுமா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அடுத்து எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோவிங், அதாவது அக்ரானிம்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். சரியா? அப்ரிவேஷன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சூஸ் தி கரெக்ட் வெர்ப் ஃபார்ம் டு மேட்ச் தி சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். சரியா? இதுவும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சுட்டு தான் வரோம். அதனால் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் எ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங், இது உங்களுக்கு ஓகேயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸு. சரியா? இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் மேக் தி காம்பனண்ட் நவுன்ஸ் ஃபார்ம் தி ஃபாலோயிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சூஸ் தி அப்ராப்ரியேட் சென்டென்ஸ் வேர்ட் டு கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். இது உங்களுக்கு என்னாச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது தான். சந்தோஷம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதில் கொடுத்துருக்க ஆர்டிகல் ஃபில் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் அப்ராப்ரியேட் அதாவது கொல்கேஷன் டு கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். சரியா? இது ரொம்ப முக்கியமானது தான். பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பஞ்சுகேட் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் கரெக்ட்லி. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் யூஸிங் தி ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் கிவன் இன் பிராக்கெட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 10 கொஸ்டின். இதில் 10 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு உள்ளேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளியூஷன் 2 சப்ளியூஷன் 1 சப்ளியூஷன் 2 இருக்கனால ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் உங்களுக்கு வந்துடும். சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் 16 மார்க் வந்து என்ன கொடுக்குறாங்க, இந்த டைரக்ட் 16 மார்க்குக்கு நிறைய நோட்ஸ் இருக்குது. உங்கள் காலேஜ்லேயும் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் 16 மார்க் வந்து என்ன பண்ணோம், அந்த இப்போ பாருங்கள், ரைட் அண்ட் இமெயில் டு யுவர் ப்ரொஃபஸர் இன்ட்ரோடியூசிங் யுவர் சிஸ்டர் ஹூ ஹேஸ் ஜாயின் தி காலேஜ் வேர் யூ கேரண்டட் ஃப்ரம். சரியா? இதை வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா டைரக்ட் 16 மார்க் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதாவது ஈஸியாக நம்ம எழுதிடலாம். சரியா? அப்போ இந்த மாதிரி இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி நோட்ஸும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வரிசையாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். சரியா? இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.